ओम शांति। इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करो और करावो। ஆசைகளே அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள், பிறருக்கும் அனுபவம் செய்வியுங்கள்। जैसे बाप दादा कोई भी कर्म के फल की इच्छा नहीं रखते हैं। பாப் தாதா எந்த ஒரு கர்மத்தின் பலனுடைய ஆசையை வைப்பதில்லை। हर वचन और कर्म में सदैव पिता की स्मृति होने कारण फल की इच्छा का संकल्प मात्र भी नहीं रहता। ऐसे फॉलो फादर करो। ஒவ்வொரு வார்த்தை மற்றும் கர்மங்களில் சதா தான் தந்தை என்ற நினைவு இருப்பதன் காரணமாக பலனுடைய ஆசையோ எண்ணமோ கூட இருப்பதில்லை। எனவே தந்தையை பின்பற்றுங்கள்। கச்சே फल की इच्छा नहीं रखो। பழுக்காத பழத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள்। फल की इच्छा सूक्ष्म में भी रहती है, तो जैसे किया और फल खाया, फिर फल स्वरूप कैसे दिखाई दे। इसलिए फल की इच्छा को छोड़ इच्छा मात्रम अविद्या बनो। பலனுடைய ஆசை என்பது சூக்ஷ்மமாக கூட இருக்கிறதென்றால், எதை செய்தேனோ அதன் பலனை இப்போதே அடைந்து விட்டேன் என்றால் அந்த பலன் எவ்வாறு எதிர்காலத்திற்கு சேமிப்பாகும்? எனவே இப்போதே பலனுக்கு ஆசைப்படுவதற்கு பதிலாக ஆசைகளே அறியாதவராக ஆகுங்கள்। ஓம் சாந்தி।